தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வாக்கியம். உன் சத்துரு விழும்பொழுது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் பொழுது உன் இருதயம் களிகூராதிருப்பதாக. கர்த்தர் அதை பார்ப்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும். அப்பொழுது அவனிடத்தில் நின்று அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். இந்த வேத வாக்கியம் எவ்வளவு அருமையாக உள்ளது! உலகத்தார் இதை நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, உனக்கு சத்ருவாக எதிரியாக இருக்கிறவர்கள் வீழும் பொழுது நீங்கள் சந்தோஷப்படாதீர்கள். அவர்கள் தடுமாறும் பொழுது சந்தோஷப்படாதீர்கள். அப்படி நீங்கள் சந்தோஷப்படுவதை தேவன் கண்டால் அவர் பார்வைக்கு அது பொல்லாதா இருக்கிறது. அப்படி பொல்லாதான காரியங்களை செய்யாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். ஒருவர் இடறி விழுவதை பார்த்து சந்தோஷப்படும் அளவிற்கு நாம் மோசமானவர்கள் அல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகள். அதை எப்பொழுதும் மனதில் வைத்து தேவனுக்கு பயந்து வாழுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.